العربية المعاصرة Modern Arabic الحلقة الأولى من دراسة اللغة العربية المعاصرة من إعداد وتقديم الشيخ محمد الشاط الدوبندي أستاذ اللغة العربية في كلية منبع الصالحات العربية للبنات ببتلم. السلام عليكم ورحمة الله وبركاته. Modern Arabic சேனலினூடாக நடாத்தப்படும் மாடர்ன் அரபிக் நவீன அரபு மொழி வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சர்வதேச அரங்கில் அல்லது சர்வதேச மட்டத்தில் மிகவும் பிரபலமான மொழிகளில் ஒன்று தான் அரபு மொழி. அந்த அரபு மொழியை பற்றி தான் இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அரபு மொழியை பொறுத்தவரையில் அதை இரண்டு வகையாக நாம் வகுக்கலாம். ஒன்று அல் அரபியா அல் ஃபுஸ்ஹா அல்லது அல் அரபியத்துல் மியாரியா, ஸ்டாண்டர்ட் அரபிக். அதாவது தமிழ் மொழியில சொல்வதாக இருந்தால் அரபு செம்மொழி. இரண்டாவது வகை தான் அல் அரபியா அல் ஆமியா, கொச்சை அரபு மொழி. இந்த அல் அரபியத்துல் ஃபுஸ்ஹாவை நாங்கள் இரண்டு வகையாக பார்க்கலாம். அல் அரபிய அல் ஃபுஸ்ஹா அல் கதீமா அல்லது அல் அரபிய அல் ஃபுஸ்ஹா அல் துராஃபியா, பாரம்பரிய அரபு செம்மொழி. அதாவது ஆல் கிளாசிக்கல் அரபிக் அல்லது ஆல் ஸ்டாண்டர்ட் அரபிக். இந்த அரபு மொழியில தான் அல் குர்ஆனும் ஹதீஸும் அமையப்பட்டிருக்கிறது. அடுத்த வகைதான் அல் அரபியா அல் ஃபுஸ்ஹா அல் ஜதீதா அல்லது அல் அரபிய அல் ஃபுஸ்ஹா அல் முஆசிரா, மாடர்ன் ஸ்டாண்டர்ட் அரபிக், நவீன அரபு செம்மொழி. அடுத்த வகை அந்த அல் அரபியா அல் ஆமியாவை நாங்கள் 7 பிரதான லஹ்ஜாக்களாக பார்க்கலாம். லஹ்ஜா என்று சொன்னால் ஒரு கிராமத்தில், ஒரு ஊரில், ஒரு நாட்டில், ஒரு பிரதேசத்தில் மக்களால் பேசப்படுகின்ற, நாளாந்தம் பேசப்படுகின்ற அந்த மொழிக்குத்தான் டயலக்ட் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அரபுல லஹ்ஜா என்று சொல்லுவோம். இந்த லஹ்ஜாக்களை நாங்கள் பிரதான வகைகளாக வகுக்கின்ற போது 7 வகையாக நாம் பார்க்கலாம். இந்த 7 வகையான லஹ்ஜாக்களை முதலாவது இடத்தை வைக்குது அல் லஹ்ஜத்துல் ஹலீஜியா, கல்ஃப் டயலக்ட். வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், கத்தார், ஓமான், பஹ்ரைன், ஐக்கிய அரபு ராஜ்யம் போன்ற அந்த நாடுகளில் பேசப்படுகின்ற அந்த லஹ்ஜா, அந்த டயலக்ட். இரண்டாவது தான் அல் லஹ்ஜத்துல் யமனியா, யமன் நாட்டில் பேசப்படுகின்ற லஹ்ஜா. மூன்றாவது அல் லஹ்ஜா அல் இராக்கியா, ஈராக்கில் பேசப்படுகின்ற லஹ்ஜா. அடுத்த லஹ்ஜா இருக்கிறது அல் லஹ்ஜத்து ஷாமியா, ஷாம் தேசத்தில், அதாவது ஷாம் என்று வருகின்ற போது ஜோர்டான், பலஸ்தீன், லெபனான், சிரியா போன்ற அந்த நாடுகளில் பேசப்படுகின்ற லஹ்ஜா. ஐந்தாவது தான் அல் லஹ்ஜத்துல் மிஸ்ரியா, எகிப்திய வட்டார மொழி, அதாவது ஈஜிப்சியன் டயலக்ட். இந்த எகிப்திய டயலக்டை பொறுத்தவரை இது சொல்லுவாங்க அல் லஹ்ஜா அல் மிஸ்ரியா அஸ்அபுல் லஹஜாத் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக கஷ்டமான ஒரு லஹ்ஜா தான் அல் லஹ்ஜத்துல் மிஸ்ரியா. அடுத்த லஹ்ஜா இருக்கிறது அல் லஹ்ஜா அல் மகாரிபியா, அதாவது மொரோக்கோ மற்றும் மொரோக்கோவுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய லிபியா, மொரித்தானியா, அல்ஜீரியா, டுனிசியா போன்ற நாடுகளில் பேசப்படுகின்ற லஹ்ஜா. அடுத்தது இருக்குது 7வது தான் அல் லஹ்ஜா அஸ் சூதானியா, சூடானில் பேசப்படுகின்ற லஹ்ஜா. மீண்டும் அடுத்த வீடியோவில், அடுத்த வகுப்பில் உங்களை சந்திப்போம். இலல் லிகா மஅ ஸலாமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكرا لحسن متابعتكم. لا تنسوا الإعجاب بالفيديو والاشتراك في القناة والضغط على زر الجرس ليصلكم كل جديد. شاركوا الفيديو مع أصدقائكم واكتبوا لنا تعليقاتكم وآراءكم، فنحن نترككم في رعاية الله وحفظه.